Welcome to Viji's Web Academy. In this session, we shall see CBSE NCERT Class 5 Hindi Rim-Jim Lesson 7 and its exercises. Our sample videos are available at the YouTube channel South to North. Please subscribe to it. You can visit my website www.vijis.co.in. If you have any queries, please mail me at vijiswebacademy@gmail.com or you can WhatsApp to this number. Now, let's move on with the lesson. डाकिये की कहानी, कुंवर सिंह की जुबानी. So, डाकिये means the postman. Okay, the one who takes the post and gives it to our houses. Okay, डाकिये की कहानी. Kahani means the story. So we are going to learn about the story of postmen, how they do the hard work, and especially we are going to see about a postman called Kunwar Singh. Okay, let's start reading. शिमला की माल रोड पर जनरल पोस्ट ऑफिस है. So இது வந்து ஷிம்லாவோட மால் ரோடு அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய जनरल पोस्ट ऑफिस. ओके, उसी पोस्ट ऑफिस के एक कमरे में डाक छांटने का काम चला रहा था. सो उसी पोस्ट ऑफिस, அந்த போஸ்ட் ஆபீஸ்ல एक कमरे அப்படின்னா ஒரு ரூம்ல வந்துட்டு டாக் சாண்டனே, டாக்னா போஸ்டல் லெட்டர், சாண்டனே அப்படின்னா அது பிரிக்கிற வேலைகள். சாண்டனே का काम चला रहा था. The work was going very busily one day. Okay, in that post office they were all separating the letters. सुबह के, so सुबह அப்படின்னா morning time. The time was 11:30. Okay, 11:30 बजे है. खिड़की से गुनगुनी धूप छनकर आ रही है. खिड़की அப்படின்னா விண்டோ, ஜன்னல் வழியாக. குன்குனி தூப், தூப் அப்படின்னா அந்த சன்லைட். குன்குனி அப்படின்னா வந்து அந்த இதமான சன்லைட். ஓகே, நல்லா இருக்கும். அந்த ஷிம்லா வந்து ரொம்ப குளிர் பிரதேசம் இல்லையா? ஸோ அப்போ அங்கே வந்து நல்லா வெயில் வந்து 11:30க்கு வந்து எப்படி இருக்கும், நல்லா இருக்கும் அவங்களுக்கு. அந்த கோல்டு கிளைமேட்டுக்கு அந்த சன் படும்போது இட் வாஸ் வெரி வார்ம் ஃபார் தெம். ஓகே, ஸோ குன்குனி धूप छनकर आ रही थी. इट वाज कमिंग इनसाइड द विंडो. इस धूप का मजा लेते हुए 2 पैकर और 3 महिला डाकिया फटाफट डाक छांटने का काम कर रहे हैं. ஸோ இஸ் தூப் கா மசா, மசா அப்படின்னா அந்த வெளிச்சத்தை வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு, மசா லேத்தே ஹுயே மீன்ஸ் they were enjoying the sunlight which was coming through the windows. யாரு அப்படின்னா தோ பைக்கர், 2 போஸ்ட்மேனும், और 3 महिला, 3 போஸ்ட் விமன். மகிழா அப்படின்னா லேடிஸ். ஓகே, ஸோ 3 விமென்ஸும் வந்துட்டு டாக்கியா ஃபட்டாஃபட், ஃபட்டாஃபட் அப்படின்னா ரொம்ப குயிக்கா. ஓகே, ஃபட்டாஃபட்னா ரொம்ப குயிக்கா அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, டாக் சாண்டனே கா காம் கர் ரஹே தே. அந்த போஸ்ட் எல்லாம் வந்து பிரிச்சுவாங்க இல்லையா? போஸ்ட் ஆஃபீஸ்ல வந்த போஸ்டல் லெட்டர்ஸ் எல்லாத்தையும் பிரிச்சு எந்தெந்த கிராமத்துக்கு போகணும், எந்தெந்த வீட்டுக்கு போகணும்னு அவங்க அலைன் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த வேலை பண்ணிட்டு இருந்தாங்க. वहीं पर मैंने सरकार के से पुरस्कार पाने वाले डाकिया कुंवर सिंह जी से बात की. ஸோ वहीं पर அங்கதான் வந்து மைனே நான், அதாவது இந்த ஸ்டோரியை எழுதுறாரு இல்லையா அவர், மைனே சர்க்கார் அப்படின்னா கவர்மெண்ட், சர்க்கார் சே புரஸ்கார் பானே வாலே, புரஸ்கார் அப்படின்னா அவார்டு. ஸோ கவர்மெண்ட் கிட்ட அவார்டு வாங்கின டாக்கியா, டாக்கியா அப்படின்னா போஸ்ட்மேன், அவரோட பேர் தான் குன்வர் சிங். ஓகே, कुंवर सिंह जी से बात की, நான் அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். यही बातचीत आगे दी जा रही है. ஸோ த கான்வர்சேஷன், பாத்சீத் அப்படின்னா அவங்க 2 பேத்துக்குள்ள நடந்த கான்வர்சேஷன் என்ன அப்படிங்கிறது தான் இந்த லெசன் ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரைட்டர் கேட்கிறாரு, ஆப்கா சுப் நாம், உங்களுடைய
சுப் நாம் அப்படின்னா பெயர். வாட் இஸ் யோர் குட் நேம் அப்படின்னு கேட்போம் இல்லையா ஒருத்தரை பார்த்தா. ஸோ அப்போ குன்வர் சிங் சொல்றாரு, மேரா நாம் குன்வர் சிங் ஹே. ओके, सो माय नेम इज कुंवर सिंह. मैं हिमाचल प्रदेश के शिमला जिले के नेरवा गांव का निवासी हूँ. ஸோ நான் வந்துட்டு ஹிமாச்சல் பிரதேசத்தை சேர்ந்த ஷிம்லா ஜில்லா. ஸோ ஹிமாச்சல் பிரதேஷ்ங்கிறது ஸ்டேட் பேரு. அதுல ஷிம்லா ஜில்லால நேர்வா அப்படிங்கிற கிராமத்துல வசிக்கிறேன். நிவாசி, நிவாசி மீன்ஸ் ஐ எம் லிவிங் இன் தட் வில்லேஜ். மேரி உம்ர, மேரி உம்ர அப்படின்னா என்னுடைய வயசு. உம்ர மீன்ஸ் ஏஜ். 45 சால் ஹே. So 45 means 45. So his age was 45. அவர் சொல்றாரு என்னோட வயசு வந்து 45, 45 ன்னு சொல்றாரு. ஓகே. सेकेंड क्वेश्चन, आपके परिवार में कौन कौन है, उनके बारे में कुछ बताइए. सो இந்த ரைட்டர் வந்து ரிப்போர்ட்டர் கேக்குறாரு, आपके परिवार, परिवारனா ஃபேமிலி. ஸோ உங்களோட ஃபேமிலியில கவுன் கவுன் ஹே, யாரெல்லாம் இருக்கீங்க, அவங்கள பத்தி சொல்லுங்க. உன்கே பாரே மேம் யூட் ப்ளீஸ் டெல் அபவுட் தெம் அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ அதுக்கு அவர் ஆன்சர் பண்றாரு, மேரே 4 பச்சே ஹே. ஸோ எனக்கு வந்து 4 அப்படின்னா 4, 4 குழந்தைங்க இருக்கிறாங்க. 3 லடுக்கியா और 1 लड़का. ஸோ 3 அப்படின்னா 3 பெண்கள் எனக்கு டாட்டர்ஸ். और 1 लड़का அப்படின்னா ஒரு மகன், 1 பாய் எனக்கு இருக்காங்க. ஸோ இதுல வந்து 2 लड़कियों की शादी हो चुकी है. ஸோ 2 அப்படின்னா 2 பெண்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு அவரு. ஷாதி மீன்ஸ் மேரேஜ். ஸோ 2 girls got married. மேரா ஏக் और बेटा भी था. ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு இன்னொரு மகனும் இருந்தான். ஏக் और बेटा மீன்ஸ் ஐ had another son also. वह मेरे गांव में एक पहाड़ी से लकड़ियां लाते हुए गिर गया जिससे उसकी मौत हो गई. ஸோ वह அவன் வந்து எங்க கிராமத்துல, மேரே காவ் அப்படின்னா எங்களோட கிராமத்துல, ஏக் பஹாடி சே, பஹாடி அப்படின்னா மவுண்டன். ஸோ மலை பிரதேசம் இல்லையா ஹிமாச்சல் பிரதேஷ், அங்க வந்துட்டு லக்கடியா, லக்கடியா அப்படின்னா அங்க மரத்து கட்டைகள் எல்லாம் வந்து பொறுக்கிட்டு வருவாங்க இல்லையா. ஸோ வீட்டுல அடுப்பு எரிக்கிறதுக்காகட்டும் எந்த ஒரு வேலைக்கும் தே வில் பி யூசிங் த வுட். ஸோ அந்த மரத்தெல்லாம் பொறுக்கிட்டு வர போனப்ப லாத்தே ஹுயே, ஸோ வென் ஹி வென்ட் டு ஃபெச் த வுட்ஸ் ஃப்ரம் த ஃபாரஸ்ட், அவன் மலையிலிருந்து அப்படியே கீழே விழுந்துட்டான். கிர் கயா மீன்ஸ் ஹி ஃபெல் டவுன். ஜிஸ்ஸே உஸ்கி மவுத் ஹோ கை, மவுத் அப்படின்னா டெத். ஸோ அதனால அவங்க மகன் வந்து இறந்து போயிட்டாரு அப்படின்னு அவரு சொல்றாரு. ஓகே. थर्ड क्वेश्चन, आपके बेटे के साथ जो हुआ उसका हमें बहुत दुख है. ஸோ இப்போ ரிப்போர்ட்டர் சொல்றாரு, உங்க மகனுக்கு ஆனது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஆப்கே பேட்டே கே சாத், உங்க மகனுக்கு இப்படி ஒரு முடிவு ஆனது. ஜோ ஹுவா உஸ்கா ஹமே பஹுத் துக் ஹே, ஐ ஃபீல் வெரி சாரி. இப்போ ஒருத்தவங்க அவங்க கஷ்டத்தை சொல்லும் போது இந்த மாதிரி ஆறுதலா நம்ம 1-2 லைன்ஸ் சொல்லணும் இல்லையா. ஸோ உஸ்கா ஹமே பஹுத் துக் ஹே. आपके इलाके में इस तरह की घटनाएं क्या अक्सर होती है. உடனே அந்த ரைட்டர் கேக்குறாரு, ஆப்கே இலாக்கே, நீங்க இருக்கிற இந்த இடத்துல இஸ் தரஹ், இந்த மாதிரி விஷயங்கள், கட்டுனாயே மீன்ஸ் இன்சிடென்ட்ஸ், இந்த மாதிரி மலையிலிருந்து கீழே விழுகிறது, இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் வந்துட்டு அக்சர் அப்படின்னா ஆஃபன் நடக்குமா, அடிக்கடி நடக்குமா அப்படின்னு கேக்குறாரு. ஸோ அதுக்கு போஸ்ட்மேன் வந்து ஆன்சர் பண்றாரு, जी ऐसी घटनाओं का होना असाधारण नहीं है. So he is telling जी ऐसी घटनाओं, இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் நடக்கிறது வந்து அசாதாரணமானது கிடையாது. இட் மீன்ஸ் வாட், இட் happens sometimes. ஏன்னா மலை பிரதேசத்துல இதெல்லாம் நடக்கிறோம் அப்படிங்கிறாரு அவரு. யஹா ஹர் சால் திருச்சி डलानों या डांकों से घास काटते हुए कई औरतें गिरकर मर जाती है. ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா, யஹா இந்த எங்க ஊர்ல வந்து ஹர் சால் அப்படின்னா எவ்ரி இயர். ஸோ திருச்சி டலானே அப்படின்னா அந்த மலை, அந்த சரிவுகள்ல ஸ்லாண்டிங்கா இருக்கும் இல்லையா, அந்த சரிவுல வேலை செய்யற வந்து பெண்கள். யா டாங்கோ சே காஸ் காட்னே, காஸ் அப்படின்னா புல்லு,
ஸோ புல்ல அறுக்க போவாங்க இல்லையா, ஸோ அந்த ஸ்லோப்ஸ்ல எல்லாம் போய் அந்த லேடிஸ் வந்து வேலை பார்க்கும்போது கையே அவுரத்தை கிர்கர் அங்கிருந்து தவறி விழுந்து நிறைய பேரு இறந்து போயிருக்காங்க. மர் ஜாதி ஹே அப்படின்னு அவர் சொல்றாரு. फिर भी यहाँ ऐसी ही रास्तों से चलना पड़ता है क्योंकि दूसरे कोई रास्ते होते ही नहीं. फिर भी ஆனாலும் கூட யஹா இங்க வந்து ஐசி ஹி ராஸ்தே இந்த மாதிரி வழிகள் தான் எங்களுக்கு இருக்கு. சல்னா படுத்தாகனா அந்த வழியில தான் எங்களால போயிட்டு வர முடியும். ஏன் அப்படின்னா கியோங்கி தூசரே கோயி ராஸ்தே வேற எந்த ஒரு வழியும் எங்களுக்கு கிடையாது. அதாவது அந்த மலை பிரதேசம் வந்து ரொம்ப இன்டீரியரா இருக்கிறதுனால அங்க வந்து ஒரு ப்ராப்பரான டிரான்ஸ்போர்ட்டுக்கு ரோட் ஃபெசிலிட்டிஸோ எந்த ஒரு ஃபெசிலிட்டிஸுமே அவங்களுக்கு அங்க கிடையாது. அவங்க மலையில அந்த பாதையில ஒத்தையடி பாதையில அப்படியே நடந்து போகிறது தான் அவங்களுக்கு ஒரே வழி. ஓகே, हमारे गांव में अभी तक बस नहीं पहुंच पाती है. ஸோ எங்களோட கிராமத்துல வந்து இன்னைக்கு வரைக்கும் அபி தக் அப்படின்னா ஈவன் டில் டுடே பஸ் வசதிகள் எதுவும் கிடையாது. பஸ் நஹி பஹுஞ்ச் பாத்தி, பஹுஞ்ச் அப்படின்னா ரீச் ஆக கூட முடியாது. हिमाचल में हजारों ऐसी गांव है जहां पैदल चलकर ही पहुंच सकते हैं. ஸோ ஹிமாச்சல் பிரதேஷ்ல வந்து எங்க கிராமம் மட்டும் இல்ல, ஹசாரோ ஐசே காவ் அப்படின்னா ஆயிரக்கணக்கான thousands of villages are there ஜஹா அங்கெல்லாம் போய் சேரணும்னா பைதல் அப்படின்னா நடந்து தான் போகணும். பைதல் செல்கர் ஹி பகுன் சக்தே ஹை, ஒன்லி பை த்ரூ வாக் யூ கேன் ரீச் த வில்லேஜஸ் அப்படின்னு அவரு சொல்றாரு. ஓகே, இப்ப ரைட்டர் நெக்ஸ்ட் क्वेश्चन கேக்குறாரு, फिर आपके बच्चे पढ़ने कैसे जाते हैं. அப்ப உங்களோட குழந்தைங்க ஆப்கே பச்சேனா உங்களோட பிள்ளைங்க எல்லாம் வந்து படிக்கிறதுக்கு படுனே அப்படின்னா ஃபார் தேர் ஸ்டடீஸ் எப்படி அவங்க போறாங்க, கைசே ஜாத்தே ஹோங்கே அப்படின்னு கேட்கும் போது இவர் ஆன்சர் பண்றாரு, மேரே பச்சே காவ் கே ஸ்கூல் மே படுனே ஜாத்தே ஹே. ஸோ என்னோட குழந்தைங்க வந்து காவ் கே ஸ்கூல் அப்படின்னா கிராமத்துல இருக்கிற ஒரு பள்ளிக்கூடத்துல தான் வந்து அவங்க படிக்கிறாங்க. ஸ்கூல் லக்பக் 5 கிலோமீட்டர் தூர் ஹே. ஸோ ஸ்கூல் வந்து லக்பக் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஏறத்தாழன்னு சொல்லுவோம் இல்லையா, ஆல்மோஸ்ட் 5 கிலோமீட்டர்ஸ் தூரத்துல இருக்கு. மேரி ஏக் லடுக்கி 10वीं தக் படி ஹே. ஸோ என்னோட ஒரு மகள் ஏக் லடுக்கி அப்படின்னா அவரோட ஒரு பொண்ணு வந்துட்டு 10th ஸ்டாண்டர்ட், 10वीं 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிச்சிருக்காங்க. தூசரி 12वीं தக், தூசரி அப்படின்னா இன்னொரு பொண்ணு வந்துட்டு 12वीं 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிச்சிருக்காங்க. தீசரி லடுக்கி மூணாவதா இருக்க பொண்ணு இருக்காங்கல்ல, தீசரி லடுக்கி 12वीं कक्षा में पढ़ रही है. So third daughter is studying in 12th standard now. 12वीं कक्षा में पढ़ रही है. बेटा 10वीं में पढ़ता है. So बेटा means son. என்னோட மகனும் வந்துட்டு 10th standard படிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு அவரு சொல்றாரு. ஓகே, नेक्स्ट क्वेश्चन, आप जहां काम करते हैं वहां आपके अलावा और कौन कौन है. ஸோ ஆப் ஜஹா காம் கர்த்தே ஹே, நீங்க எங்க வேலை பார்க்குறீங்களோ வஹா அங்க வந்து ஆப்கே அலாவா உங்களை தவிர, ஓகே, அப்பார்ட் ஃப்ரம் யூ ஹூ ஆர் ஆல் தேர், கவுன் கவுன் ஹே அப்படின்னா யாரெல்லாம் இருக்காங்க. क्या आपको डाकिया की कहकर बुलाते हैं. ஸோ என்ன உங்களை வந்துட்டு டாக்கியா அப்படின்னா போஸ்ட்மேன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்களா, புலாத்தே மீன்ஸ் வில் தே கால் யூ அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. ஸோ அவர் ஆன்சர் பண்றாரு, पहले मैं भारतीय डाक सेवा में ग्रामीण डाक सेवक था. ஸோ पहले ஃபர்ஸ்ட் முதல்ல வந்துட்டு நான் வந்து பாரதிய டாக் சேவா மீன்ஸ் இந்தியன் போஸ்டல் சர்வீஸ், அதுல வந்து கிராமீன் டாக் சேவக் தான். கிராமீன் டாக் சேவக்னா கிராமீன் அவங்க வந்து கிராமத்துல தானே இருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு போஸ்ட் பேரு, கிராமீன் சேவக் சர்வீஸ்ல நான் வந்து இருந்தேன். अब मैं पैकर बन गया हूँ. So now अब அப்படின்னா now I have become पैकर. पैकर அப்படிங்கிறது ஒரு போஸ்டோட பேர். இப்போ ஒரு ஆஃபீஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா அதுல வந்து மேனேஜர், அதுக்கு கீழே ஒர்க் பண்றவங்க எம்ப்ளாயர்ஸ் அந்த மாதிரி இருப்பாங்க இல்லையா. ஸோ அது இப்போ அவர் வந்து என்னவா இருக்காருன்னா பைக்கர் அப்படிங்கிற போஸ்ட்ல இருக்காரு. पर हूँ वही नीली वर्दा वाला डाक सेवक.
पर हूँ वहीं नीली वर्दा वाला. That means so I am still the டாக் சேவக் அப்படின்னா போஸ்ட் மாஸ்டர் அப்படின்னு அவரு சொல்றாரு. ஓகே, नेक्स्ट क्वेश्चन வந்து डाक सेवक को करना क्या क्या होता है. सो डाक सेवक அப்படின்னா போஸ்டல் சர்வீஸ் பண்றதுக்கு நீங்க என்னெல்லாம் பண்ணுவீங்க. क्या क्या होता है, what are all these things னு கேக்குறாங்க. சோ ஆன்சர் मुझे मुझे बहुत कुछ करना होता है. சோ அவர் சொல்றாரு எனக்கு எனக்கு வந்து நிறைய வேலைகள் இருக்கு. बहुत कुछ करना है means I have lot of duties to do. So first என்னன்னா சிட்டியானா லெட்டர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரி பத்ர அப்படின்னா ரெஜிஸ்டர்டு போஸ்ட்னு இருக்கும் இல்லையா, ஸோ அந்த லெட்டர்ஸ் வரும். நெக்ஸ்ட் பார்சல் வரும், பார்சல். நெக்ஸ்ட் பில், ஏதாவது பில்ஸ் வரும் இல்லையா, டெலிஃபோன் பில்ஸ் அந்த மாதிரி. அடுத்தது பூடே லோகோம் கி பென்ஷன், ஸோ வயதானவர்களோட பென்ஷன். ஓகே, ஆதி சோடுனே காவ் காவ் ஜாத்தா ஹூ. ஸோ இதெல்லாம் கொடுக்கறதுக்கு நான் கிராமத்துக்கு நான் போவேன். எவ்ரி வில்லேஜ் காவ் காவ் அப்படின்னா ஐ வில் கோ டு ஈச் அண்ட் எவ்ரி வில்லேஜ் டு டெலிவர் லெட்டர்ஸ், ரெஜிஸ்டர் லெட்டர்ஸ், பார்சல், பில்ஸ் அண்ட் ஈவன் பென்ஷன் டு த ஓல்டு பீப்புள் அப்படின்னு அவர் சொல்றாரு. ओके, नेक्स्ट क्वेश्चन क्या यह सब अभी भी करना पड़ता है. சோ என்னன்னா கியா என்ன இந்த அத்தனை வேலைகளையும் அபிபி இப்பவும் நீங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாரு. क्योंकि अब तो सूचना और संदेश देने के बहुत से नए तरीके आ रहे गए हैं. அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா क्योंकि अब तो सूचना அப்படின்னா இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் பாஸ் பண்றதுக்கும், சந்தேஷ் மீன்ஸ் அகைன் இன்ஃபர்மேஷன் அனுப்புறதுக்கு நிறைய வழிகள், நயே தரிகே மீன்ஸ் நிறைய வழிகள் இருக்கு இல்லையா, இப்பவும் நீங்க ஒவ்வொரு வில்லேஜ்க்கா போயிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாரு. சோ அவர் என்ன ஆன்சர் பண்றாருன்னு பார்க்கலாம். शहरों में भले ही आज संदेश देने के कई साधन आ गए हैं. ஸோ அவர் சொல்றாரு ஷஹர் அப்படின்னா சிட்டிஸ், டவுன்ஸ் அண்ட் சிட்டிஸ்ல வந்துட்டு ஆஜ் இன்னைக்கு சந்தேஷ் தேனே, சந்தேஷ் அப்படின்னா இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்றதுக்கு, கை சாதன் மெனி மீன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ் ஆர் தேர். ஜைசே அப்படின்னா எக்ஸாம்பிள் ஃபோன், டெலிஃபோன்ஸ் இருக்கு, மொபைல் ஃபோன்ஸ் இருக்கு, இமெயில் வகைர, இமெயில் அனுப்பலாம் நம்ம. ஆனா லேக்கின் காவ் மேத்தோ, ஆனா கிராமத்துல आज भी இன்னைக்கு கூட சந்தேஷ் பहुंचने का, சந்தேஷ் அப்படின்னா இன்ஃபர்மேஷன் அனுப்புறதுக்கு சப்சே படா ஜரியா, எல்லாத்தை விட பெஸ்ட் ரிசோர்ஸ் யாரு அப்படின்னா டாக் ஹீ ஹே, ஒரு போஸ்ட்மேன் தான் அப்படின்னு அவர் சொல்றாரு. इसलिए गांव में लोग डाकिये का बड़ा आदर और सम्मान करते हैं. சோ அதனாலதான் அதனாலதான் கிராமத்துல மக்கள் வந்து டாக்கியே அதாவது போஸ்ட்மேனுக்கு எப்போதும் வந்து படா ஆதர் அப்படின்னா நல்ல ஒரு மரியாதை, ஆதர் மீன்ஸ் ரெஸ்பெக்ட், சம்மான் ஆல்சோ மீன்ஸ் ரெஸ்பெக்ட் ஒன்லி, நல்ல ஒரு ரெஸ்பெக்ட் வந்து கொடுப்பாங்க. கர்த்தே ஹே अपनी चिट्ठी आदि पाने के लिए डाकिये का इंतजार करते हैं. सो अपनी चिट्ठी தங்களுக்கு ஒரு லெட்டர் வரணும் அப்படின்னா அதை எதிர்பார்த்து, ஆதி பானே கேலியே அந்த லெட்டர் கிடைக்கிறதுக்கு எதிர்பார்த்து டாக்கியே அதாவது போஸ்ட்மேனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்தசார் கர்த்தே ஹை, இந்தசார் மீன்ஸ் தே வில் பி ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் த போஸ்ட்மேன். ஓகே அப்படின்னு அவர் ஆன்சர் பண்றாரு. Let us see next. हमने सुना है कि हमारी डाक सेवा दुनिया की सबसे बड़ी डाक सेवा है. यह भला कैसे? சோ அவர் கேக்குறாரு हमने सुना, நாங்க வந்து கேள்விப்பட்டோம் என்ன அப்படின்னா ஹமாரி டாக் சேவா, அதாவது நம்மளோட இந்த இந்தியன் போஸ்டல் சர்வீஸ் தான் வந்து துனியா அப்படின்னா உலகத்திலேயே வச்சு சப்சே படி டாக் சேவா, the biggest postal service available அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். இது உண்மையா? யஹ் பலா கைசே, is it true? How is it? How can we tell that our postal service is best in the world? அப்படின்னு ஒரு क्वेश्चन கேக்குறாரு. So सुना तो आपने बिल्कुल ठीक है.
ஸோ அவர் ஆன்சர் பண்றாரு, நீங்க கேள்விப்பட்டது எல்லாமே बिल्कुल ठीक அப்படின்னா 100% it is true only. हमारे देश की डाक सेवा आज भी दुनिया की सबसे बड़ी डाक सेवा है और सबसे सस्ती है. ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா, ஹமாரே தேஷ் நம்மளுடைய நாட்டுல டாக் சேவா அதாவது போஸ்டல் சர்வீஸ் வந்து ஆஜ் பி இன்னைக்கு கூட दुनिया की உலகத்திலேயே வச்சு सबसे बड़ी डाक सेवा the best the biggest postal service in the world is in our country and you know it is very cheap. सबसे सस्ती सस्ती அப்படின்னா ரொம்ப சீப்பாவும் இது இருக்கு. ओके केवल 5 रुपये में देश के किसी भी कोने में हम चिट्ठी भेज सकते हैं. ஸோ கேவல் 5 ரூபாய்னா ஜஸ்ட் 5 ருபீஸ் வச்சு நம்ம இந்த தேசத்துல கிசிபி கோனே எந்த ஒரு மூலைக்கும் நம்ம லெட்டர் வந்து அனுப்பலாம். as we saw in the last lesson இல்லையா, ஒரு லெட்டர் வந்துட்டு inland letter or envelope letter you can just paste a 5 rupee stamp and write the details whatever you want and send it, isn't it? and पोस्ट कार्ड तो केवल 50 पैसे का ही है. ஈவன் போஸ்ட் கார்டும் நம்ம லாஸ்ட் லெசன் 6லயே பார்த்தோம் இல்லையா, போஸ்ட் கார்டு வந்து ஜஸ்ட் 50 பைஸ்க்கு கூட அவைலபிளா இருக்கு. ओके यानी 50 पैसे में भी हम देश के हर कोने में अपना संदेश भेज सकते हैं. यानी it means what? even with 50 पैस 50 पैसे में भी हम देश के நம்ம தேசத்தோட हर कोने every each and every corner of the country க்கு கூட நாங்க ரீச் பண்ணி अपना संदेश भेज सकते हैं. we will be able to convey our message அப்படின்னு சொல்றார். ओके नेक्स्ट क्वेश्चन, आपको अपनी नौकरी में मजा तो बहुत आता होगा. ஸோ இப்போ அவர் கேட்குறாரு, உங்களுக்கு வந்து அப்பனி நௌக்கரி நீங்க பண்ற இந்த வேலை, நௌக்கரி அப்படின்னா ஒர்க் இல்லையா, ஸோ உங்க வேலை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். மசா தோ ஹுவா ஆத்தா, டூ யூ ஃபைண்ட் இட் ரியலி இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு கேட்குறாரு. ஸோ குன்வர் சிங் என்ன ஆன்சர் பண்றாருன்னு பார்க்கலாம். मुझे अपनी नौकरी बहुत अच्छी लगती है. ஸோ எனக்கு என்னோட வேலை வந்து ரொம்பவே பிடிக்கும். बहुत अच्छी means I like it very much. जब मैं दूर नौकरी करने वाले सिपाही का मनी ऑर्डर लेकर उसके घर पहुंचता हूँ तो उसके बूढ़े माँ बाप का खुशी भरा चेहरा देखते ही बनता है. ஸோ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஜப் ஜப் அப்படின்னா when I travel far दूर नौकरी करने वाली सिपाही, சிப்பாகி அப்படின்னா மிலிட்ரி பர்சன்ஸ், அவங்கெல்லாம் வந்து வீட்டை விட்டு ரொம்ப தூரத்துல வந்து வேலை செய்வாங்க இல்லையா, ஸோ அவங்க அனுப்பின அந்த மணி ஆர்டர், ஓகே மணி ஆர்டரை எடுத்துட்டு லேக்கர் அப்படின்னா அதை எடுத்துட்டு உஸ்கே கர் பहुंचता हूं அவங்க வீட்டுக்கு நான் போய் நிற்கும் போது உஸ்கே பூடே மா பாப் அவங்களோட வயசான அம்மாவும் அப்பாவும் அந்த சந்தோஷம் படுவாங்க இல்லையா, குஷி பரா செஹரா, செஹரா அப்படின்னா ஃபேஸ், அவங்களோட அந்த சந்தோஷம் மிகுந்த நிறைந்த அந்த முகத்தை பார்க்கும் பொழுது எனக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு. ऐसे ही जब किसी का रजिस्ट्री पत्र पहुंचता हुआ जिसमें कभी रिजल्ट कभी नियुक्ति पत्र होता है तो लोग बहुत खुश होते हैं. ऐसे ही ना அதே போலவே ऐसे ही जब किसी का रजिस्ट्री पत्र, ஸோ யாருக்காவது இப்போ ஒரு ரெஜிஸ்டர்டு போஸ்ட் வருது அப்படின்னா அதுல வந்து கண்டிப்பா ஏதாவது ஒரு ரிசல்ட், யாராவது எக்ஸாம் எழுதி ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். இல்ல அப்படின்னா கபி நியுக்தி பத்ரனா அப்பாயின்மெண்ட் ஆர்டர், அதாவது வேலைக்கு அப்ளை பண்ணிட்டு வேலை கிடைச்சு அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி மக்களை பார்த்து அவங்க வந்து ரொம்ப சந்தோஷம் அடைவாங்க நான் கொடுக்குற லெட்டர்ஸ்ல அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது बूढ़े दादा और बूढ़ी नानी तो पेंशन के पैसे मिलने पर बहुत ही खुश होते हैं. ஸோ बूढ़े அப்படின்னா வயதான தாத்தா, தாதா அப்படின்னா கிராண்ட் ஃபாதர்ஸ், பூடி நானி வயசான பாட்டியம்மா வந்துட்டு பென்ஷனுக்காக, பென்ஷன் கே பைசே அப்படின்னா
அவங்க பென்ஷன் மணியை ரிசீவ் பண்ணும்போது அவங்க படுற சந்தோஷம் இதெல்லாம் நான் பார்ப்பேன் அப்படின்னு அவரு சொல்றாரு. 6 महीनों तक वे मेरा इसके लिए इंतजार करते हैं. 6 महीनों, 6 அப்படின்னா 6 மாசத்துக்கு. ஓகே, 6 महीनों तक वे मेरा इसके लिए इंतजार அப்படின்னா அவங்க இதுக்காக தான் வந்து என்னை ரொம்பவே எதிர்பார்த்துட்டு காத்திருப்பாங்க. हिमाचल में बूढ़े लोगों को पेंशन हर 6 महीने के बाद इकट्ठी ही जाती है. ये 6 months சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஹிமாச்சல் பிரதேஷ்ல வந்துட்டு பூடே லோகோ வயசானவங்களுக்கு பென்ஷன் கொடுக்கறது வந்து ஹர் 6 மஹினேனா ஈச் அண்ட் எவ்ரி 6 months தான் வந்து இக்கட்டி அப்படின்னா கேதர் பண்ணி, அதாவது ஒன்னா அக்கௌண்டிங் பண்ணிட்டு தான் வந்துட்டு அவங்க வந்து பென்ஷன் அனுப்புவாங்க. ஸோ அதனால ஒரு 6 மாசத்துக்கு ஒரு தடவை அவங்க எனக்காக ரொம்பவே காத்திருப்பாங்க அப்படின்னு அவரு சொல்றாரு. ஓகே, ஸோ த நெக்ஸ்ட் क्वेश्चन इज आप क्या शुरू से इसी डाकघर में काम कर रहे हैं? ஸோ அவர் கேட்குறாரு, நீங்க வந்து ஷுரு சே முதல்ல இருந்தே வந்து இதே போஸ்ட் ஆஃபீஸ்ல தான், டாக்கர் மீன்ஸ் போஸ்ட் ஆஃபீஸ். ஓகே, ஸோ போஸ்ட் ஆஃபீஸ்ல தான் வேலை பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. सो आंसर பண்றாரு போஸ்ட் மாஸ்டர், शुरू में तो मैंने लाहौल स्पीति जिले के किब्बर गांव में 3 साल तक नौकरी की है. So शुरू at the beginning I was working. मैंने लाहौल स्पीति जिले அந்த ஜில்லையில இருக்கக்கூடிய கிப்பர் காவ் அப்படிங்கிற காவ்னா வில்லேஜ், அந்த வில்லேஜ் பேரு கிப்பர். किब्बर गावला 3 साल 3 years வந்து நாங்க வேலை பார்த்தேன், नौकरी की है. यह हिमाचल का सबसे ऊंचा गांव है. सो அதுதான் வந்து हिमाचल பிரதேசத்திலே வெச்சு மிக உயரமான ஒரு கிராமம். इसके बाद 5 साल तक इसी जिले के काजा में और 5 साल तक किन्नौर जिले में नौकरी की है. सो इसके बाद அதுக்கப்புறமா 5 साल 5 yearsக்கு நான் வந்து அதே ஜில்லால இசி ஜில்லாமே காசா அப்படிங்கிற ஊர்லயும், அதுக்கப்புறம் 5 வருஷம் 5 साल तक किन्नौर जिल्लाல நான் வேலை பார்த்தேன். उस वक्त इन गांव में टेलीफोन नहीं थे. सो அந்த தருணத்துல at that time அந்த கிராமத்துல வந்துட்டு டெலிஃபோன் வசதி வந்து கிடையாது. there was no telephone. okay, बसें भी सिर्फ मुख्यालयों तक ही जाती थी. सो बस सर्विस கூட பாத்தீங்கன்னா சிர்ஃப் ஜஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிளேசஸ், முக்கியாலய் அப்படின்னா ஒரு இம்பார்ட்டண்டா சில இடத்துல மட்டும்தான் பஸ்ஸஸ் கூட நிற்கும். अभी भी कई ऐसे गांवों हैं जहां न तो बस जाती है और न ही वहां टेलीफोन है. So he is telling even today अभी भी இப்போ கூட நிறைய villages இப்படிதான் இருக்கு, அங்க வந்து இன்னைக்கும் பஸ் வசதிகள் न तो बस जाती है बस போகிறது இல்ல और न ही वहां टेलीफोन है, அங்க டெலிஃபோன் ஃபெசிலிட்டிஸும் கிடையாது. ऐसी जगह में ग्रामीण डाक सेवक का बहुत मान किया जाता है. सो அந்த மாதிரி இடத்துல ஜகஹ்ல தான் வந்துட்டு கிராமீண டாக் சேவக், இந்த மாதிரி போஸ்டல் சர்வீஸ் பண்ற எங்களுக்கு வந்து बहुत मान किया जाता है. they give a great respect to us in such regions அப்படின்னு அவரு ஆன்சர் பண்றாரு. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन, आप पहाड़ी इलाके में रहते हैं. ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா பஹாடி இலாக்கா அப்படின்னா மவுண்டேனியஸ் ரீஜன் இல்லையா, அவங்க இருக்கிற இடம். जाहिर है डाक पहुंचना आसान काम तो नहीं होगा. so it is true we accept that डाक पहुंचना அப்படின்னா லெட்டரை வந்து கொண்டு போய் சேர்க்கறது அப்படிங்கிறது ஒரு ஆசான் அப்படின்னா ஈஸி டாஸ்க் வந்து கிடையாது இல்லையா அப்படின்னு ரைட்டர் கேட்கும் பொழுது குன்வர் சிங் என்ன சொல்றாருன்னா, हाँ मुश्किलें तो आती ही है. yes of course मुश्किलें அப்படின்னா difficulties comes along with us. जब मैं किन्नौर जिले में के मुख्यालय रिकांगपियों में नौकरी करता था तो सुबह 6 बजे मेरी ड्यूटी शुरू हो जाती थी. ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா, ஜப் எப்போ வந்து நான் கின்னௌர் ஜில்லே அங்க வந்து ஒரு 5 வருஷம் வேலை பார்த்தாரு இல்லையா, அங்க இருக்கக்கூடிய முக்கியாலை ரிகாங்கப்பியோ மே அந்த இடத்துல வந்து நௌக்கரி ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தப்ப அவரோட வேலை சுபஹ் 6 பஜே
6 o'clock அவரோட டியூட்டி வந்து शुरू हो जाती है, டியூட்டியை ஸ்டார்ட் பண்ணிடுவாரு. मैं 6 बजे सुबह शिमला जाने वाली बस में डाक का बोर रखता था और रात को 8 बजे शिमला से आने वाले बस से डाक का बोर उतरता था. ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா, நான் வந்துட்டு 6 बजे 6 o'clock சுபஹ் மார்னிங்கே வந்து ஷிம்லா ஜானே வாலி ஷிம்லா போகிற பஸ்ல வந்துட்டு டாக் கா போரா, டாக் அப்படின்னா அந்த போஸ்ட் எல்லாம் இருக்கக்கூடிய அந்த மூட்டைய பேக் வந்து வச்சிடுவேன் அந்த பஸ்ல. அவர் ராத்துக்கோ நைட் 8 o'clock 8 बजे 8 o'clock ஆகுறச்ச ஷிம்லா சே ஆனே வாலே பஸ், சிம்லால இருந்து திரும்பி வரக்கூடிய அந்த பஸ் தான் லாஸ்ட் பஸ்ஸா இருக்கும். டாக்கு கா போரா உதார்த்தா தா, அப்பதான் என்னோட அந்த போஸ்டல் பேக் வந்துட்டு நான் ரிமூவ் பண்ணுவேன். ओके, पाइकर को ये सब काम करने पड़ते हैं. ஸோ பைக்கரா தான் ஒரு வேலை பார்த்தாரு இல்லையா. ஸோ பைக்கருக்கு வந்து இந்த வேலைகள் எல்லாமும் செய்ய வேண்டியதா இருக்கு. காம் கர்னே படுத்தே ஹே. ओके, किन्नौर और लाहौल स्पीति हिमाचल प्रदेश के बहुत ठंडे तथा ऊंचे जिले हैं. ஸோ கின்னௌரும் லாஹௌல் அப்படிங்கிற லாஹௌல் ஸ்பீட்டி அப்படிங்கிற இடம் எல்லாம் வந்து ஹிமாச்சல் பிரதேஷ்ல இருக்கக்கூடிய பகுத் டண்டே ரொம்பவே வந்து குளிர்ச்சியும் ஊஞ்சே ஜில்லே ரொம்ப உயரமான ஜில்லா அந்த இடம் எல்லாம். इन जिलों में अप्रैल महीने में भी बर्फबारी हो जाती है. ஸோ இந்த இடத்துல இந்த ஜில்லால வந்து ஈவன் டியூரிங் த டைம் ஆஃப் ஏப்ரல் மந்த்ல கூட பயங்கரமா பனி வந்து பொழியுமாமா. बर्फबारी அப்படின்னா ஸ்னோஃபால் கூட அங்க நடக்கும். ओके, बर्फ पे चलते हुए पैरों को ठंड से बचाना पड़ता है. ஸோ பர்ஃப் மே அதாவது இந்த பனியில வந்து நாங்க நடந்து போறப்ப எங்களோட கால்களை பைரோம் அப்படின்னா லெக்ஸை வந்துட்டு பைரோம் கால்களை வந்து டண்டு சே அந்த குளிர்காற்று இருந்து நாங்க வந்து காப்பாற்றணும். பச்சானா படுத்தாக வர்ணா स्नोबॉट हो जाते हैं जिससे पैर नीले पड़ जाते हैं और उनमें गैंग्रीन हो जाती है जिससे उंगलियां ஜட் சக்தி ஹே. அதாவது அவர் சொல்றாரு, வர்ணா சப்போஸ் எங்களோட கால்களை நாங்க சேவ் பண்ணல ப்ரொடெக்ட் பண்ணல அப்படின்னா ஸ்னோ பைட் அப்படின்னா பனிக்கடின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இப்ப நம்ம புது ஷூஸ் எல்லாம் வாங்கி போட்டா அந்த ஷூஸ் வந்து காலை கடிக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா. அதே மாதிரி ஸ்னோ பைட் ஹோ ஜாத்தி ஹை. ஸ்னோ பைட் ஆகுறதுனால என்ன ஆகும்னா ஜிஸ்ஸே பயிர் லெக்ஸ் எல்லாம் வந்துட்டு ப்ளூ கலரா மாறிடும். நீலே படு ஜாத்தே ஹை और उनमें கேங்க்ரிங், அதான் கேங்க்ரிங்னா ஒரு டிசீஸ், ஸ்கின் டிசீஸ். ஸோ அது வந்து ஏற்பட்டுரும். கேங்க்ரிங் ஹோ ஜாத்தி ஹை ஜிஸ்ஸே, அதனால உங்களினா அந்த கால்ல இருக்கக்கூடிய விரல்கள் வந்து ஜடு சக்தி ஹைனா அது ரொம்ப எஃபெக்ட் ஆயிடும். ஓகே அப்படின்னு சொல்றாரு. इन जिलों में मुझे एक घर से दूसरे घर तक डाक पहुंचने के लिए लगभग 26 किलोमीटर रोजाना चलना पड़ता है. ஸோ அவர் அந்த கன்னௌர் ஜில்லால வேலை செய்யும் போது முஜே எனக்கு வந்து ஒரு வீட்டிலிருந்து ஏக் கர் சே தூசரே கர் மற்றொரு வீட்டுக்கு டாக் பहुंचने டாக்னா லெட்டரை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஏறத்தாழ ஆல்மோஸ்ட் ஐ ஹாவ் டு டிராவல் 26 கிலோமீட்டர்ஸ் டெய்லி. ரோசானா அப்படின்னா டெய்லி அவரு அவ்வளோ தூரம் நடந்து போயிருக்காரு. हिमाचल में एक गांव से दूसरे गांव की दूरी लगभग 4 या 5 किलोमीटर तक होती है. ஸோ ஹிமாச்சல் பிரதேசத்துல ஒரு கிராமத்துல இருந்து ஏக் गांव से दूसरे गांव மற்றொரு கிராமத்துக்கு தூரம் பாத்தீங்கன்னா लगभग 4 to 5 4 या 5 किलोमीटर अमाउंट 4 to 5 kilometers of distance வந்து இருக்கும் ஒரு வில்லேஜ்க்கும் இன்னொரு வில்லேஜ்க்கும். ओके, हिमाचल के गांव छोटे छोटे होते हैं. ஸோ ஹிமாச்சல் பிரதேஷ்ல இருக்கக்கூடிய गांव வில்லேஜஸ் எல்லாம் வந்து சின்ன சின்ன வில்லேஜஸ். छोटे छोटे मीन्स इट इज वेरी स्मॉल. एक गांव में बस 8 से 10 या कभी कभी 6-7 घर होते हैं. ஸோ एक गांव ஒரு கிராமத்துல பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் டோட்டலி 8 to 10 houses தான் இருக்கும்.
या कभी कभी and sometimes சஹ் சாத் அப்படின்னா 6 to 7 houses தான் ஒரு வில்லேஜ்லயே இருக்கும். அவ்வளவுதான், அந்த குட்டி குட்டி வில்லேஜஸா இருந்துட்டு இருக்கு. इसीलिए चलना काफी पड़ता है. ஸோ அதனால इसलिए ஐ நீட் டு டிராவல் அ லாட், நடந்து போகணும், நிறைய நான் டிராவல் பண்ண வேண்டியதா இருக்கும். चलना तो खैर हमारी आदत में ही शामिल हो चुका है. ग्रामीण डाकिये की जिंदगी में तो चलना ही चलना है. ஸோ அவர் சொல்றாரு, சல்னா நடந்து போறது அப்படிங்கிறது எங்களோட வாழ்க்கையோட ஒரு ஆதத் அப்படின்னா ஒரு ஹேபிட்டாகவே மாறிடுச்சு. ஸோ இட் ஹாஸ் பிகம் அ habit for us to walk, keep walking to one place to another. ஷாமில் ஹோ சுக்கா அப்படின்னா எங்களோட வாழ்க்கை கூட ஒன்றோட ஒன்றா அது கலந்துருச்சு. ஸோ கிராமின் டாக்கியே கி ஜிந்தகி, ஸோ எங்களை மாதிரி போஸ்ட்மேனோட ஜிந்தகி லைஃப் சல்னாஹே நடந்துக்கிட்டே இருக்கணும். எங்க வாழ்நாள் முழுக்க நாங்க இந்த காரியத்தை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கோம். ஓகே, नेक्स्ट क्वेश्चन, आपने बताया था कि पहले आप डाक सेवक थे, अब पैकर है, इसके आगे भी कोई प्रमोशन है क्या? ஸோ இப்போ ரைட்டர் கேட்குறாரு, நீங்க சொன்னீங்க, ஆப்னே பத்தாயா, யூ ஹாவ் டோல்ட் தட் பெஹலே முதல்ல ஆப் டாக் சேவக் தே, நீங்க டாக் சேவக்ங்கிற போஸ்ட்ல இருந்தீங்க, அதுக்கப்புறம் இப்ப பைக்கர்ல இருக்கீங்க, இஸ்கே ஆகே இதுக்கப்புறமும் ஏதாவது ப்ரமோஷன் இருக்கா உங்களுக்கு அப்படின்னு கொஸ்டின் கேட்கிறாரு ரைட்டர். ஸோ அதுக்கு போஸ்ட் மாஸ்டர் கும்வர் சிங் என்ன சொல்றாருன்னா, पैकर के बाद डाकिया बन सकती है, बस एक इम्तिहान पास करना पड़ता है. ஸோ பைக்கருக்கு அப்புறம் யூ கேன் பிகம் போஸ்ட் மாஸ்டர். டாக்கியா அப்படின்னா போஸ்ட் மாஸ்டர் ஆகலாம். அதுக்கு ஏக் இம்திஹான் அப்படின்னா ஒரு எக்ஸாம் எழுதி நாங்க அதை பாஸ் பண்ணணும். ओके, अभी तो काम के हिसाब से हमारा वेतन काफी कम रहता है. ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா, அபி தோ இப்ப காம் கே ஹிசாப், நாங்க செய்யற இந்த வேலைக்கு எங்களுக்கு ஹிசாப் அப்படின்னா சம்பளம் வேத்தன் ரொம்ப கம்மியா தான் எங்களுக்கு கொடுக்குறாங்க. we are being paid very less for our work what we do. सारा दिन कुर्सी पर बैठकर काम करने वाले बाबू का वेतन कहीं ज्यादा होता है. ஸோ சாரா தின் அப்படின்னா த என்டையர் டே, குர்சி அப்படின்னா சேர்ல உட்காந்துட்டு வேலை பார்க்குற பாபு சாஹிப் அவங்களுக்கெல்லாம் வேதன் சேலரி அதிகமா இருக்கு. पैकर का वेतन बाबू के जितना ही हो जाता है. ஸோ பைக்கரா இருக்கிற எங்களுக்கு வேத்தன் அப்படின்னா ஸோ பைக்கர் ஆகிய எங்களுக்கும் பாபு சாஹிப்க்கு எவ்வளோ சேலரி தராங்களோ அவ்வளோ எங்களுக்கும் தரணும் அப்படின்னு சொல்றாரு. अब तो डाकिये की नौकरी में लगना भी बहुत मुश्किल हो चुका है. ஸோ அதாவது என்ன சொல்றாருன்னா, अब तो இப்ப டாக்கியே போஸ்டல் சர்வீஸ்ல போஸ்ட் மாஸ்டரா வேலை செய்யறதுக்கு பகுத் முஷ்கில் ஹோ சுக்கா ஹை, இது ரொம்ப கஷ்டமான வேலையாவும் இப்ப மாறிட்டு இருக்கு. हम में से जितने डाकिये रिटायर हो चुके हैं उनकी जगह नए डाकियों को नहीं रखा जा रहा है. ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா, எங்களை மாதிரி போஸ்ட் மேன், டாக்கியே அப்படின்னா போஸ்ட் மேன் இல்லையா, ரிட்டையர்ட் ஆகி போயிருப்பாங்க இல்லையா. ஸோ ரிட்டையர்மெண்ட்னா என்னது, ஆஃப்டர் பீரியட் ஆஃப் டைம், மேபி ஆஃப்டர் 55 to 58 years they may get retired from their work இல்லையா. ஸோ ரிட்டையர் ஹோ சுக்கே, அந்த மாதிரி ரிட்டையர்ட் போஸ்ட்டுக்கு எல்லாம் அந்த இடத்துக்கு புது போஸ்ட்மேன்ஸ் அவங்க யாருமே நியமனம் பண்றது கிடையாது. ஸோ என்ன ஆகுது, அந்த வேலைகளையும் இவங்களே செய்ய வேண்டியதா இருக்கு. इससे पुराने डाकियों पर काम का बोझ दिन प्रतिदिन बढ़ता ही जा रहा है. ஸோ அதனால புரானே டாக்கியோன்னா ஓல்டு போஸ்ட்மேன் ஆகிய எங்களுக்கு காம் கா போஜ் அப்படின்னா பாரம், வேலை பாரம் தின் பிரதிதின் ஈச் அண்ட் எவ்ரி டே, பிரதிதின் மீன்ஸ் எவ்ரி டே படுத்தா மீன்ஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டே போயிட்டு இருக்கு. ந ஜானே ஆனே வாலா சமய் கைசா ஹோகா. ஸோ அவரு சொல்றாரு, ந ஜானே ஐ டோன்ட் நோ, ஆனே வாலே சமை இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் எப்படி மாறும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது.
அப்படின்னு சொல்றாரு. So next question, काम के दौरान कभी कोई बहुत खास बात हुई हो? So question என்னன்னா काम के दौरान இந்த during the work இந்த மாதிரி வேலை செய்யும் பொழுது बहुत खास बात ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இன்சிடென்ட்ஸ் ஏதாவது நடந்திருக்கான்னு கேக்குறாரு. So குன்வர் சிங் என்ன சொல்றாருன்னு கேட்போம். एक घटना आपको सुनाता हूँ. ஸோ ஏக் கட்னா அப்படின்னா ஒரு இன்சிடென்ட் வந்து நான் உங்களுக்கு இப்ப சொல்ல போறேன். मेरा तबादला शिमला के जनरल पोस्ट ऑफिस में हो गया था. ஸோ மேரா தபாதலா அப்படின்னா வந்து என்னோட டிரான்ஸ்ஃபர். ஓகே, மேரா தபாதலா ஷிம்லா கே ஜெனரல் போஸ்ட் ஆஃபீஸ் மே ஹோ கயா. ஸோ எனக்கு ஷிம்லாவில் இருக்கக்கூடிய ஜெனரல் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு என்ன டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்த சமயம் वहाँ मुझे रात के समय रेस्ट हाउस और पोस्ट ऑफिस चौकीदारी का काम दिया गया था. ஸோ அங்க அந்த ஜெனரல் போஸ்ட் ஆஃபீஸ் ஷிம்லால வந்து ராத் கே சமய் அப்படின்னா நைட் டைம்ல ரெஸ்ட் ஹவுஸ்லயும் அண்ட் போஸ்ட் ஆஃபீஸ்லயும் அவருக்கு வந்து சவுக்கிதாரி அப்படின்னா வந்து வாட்ச்மேன் செக்யூரிட்டி வேலை வந்து அவருக்கு கொடுத்திருந்திருக்காங்க. சவுக்கிதாரி கா காம் தியா கயா தா. ओके, यह 1998 की बात है. So this all happened in during the year 1998. 29 जनवरी को रात लगभग 10:30 बजे का समय था. So it was on 29th January. ராத் அப்படின்னா இரவு நேரத்துல ஆல்மோஸ்ட் டைம் வந்து 10:30 அப்படின்னா 10:30 அர்த்தம். தட் இஸ் நைட் 10:30 டைமுக்கு இந்த இன்சிடென்ட் நடந்தது. बजे का समय था. बाहर से किसी ने पोस्ट ऑफिस का दरवाजा खटखटाया. ஸோ பாஹர் அப்படின்னா வெளியே இருந்து யாரோ போஸ்ட் ஆஃபீஸோட தர்வாசா அப்படின்னா டோரை வந்து கட்டாயா அப்படின்னா டேப் பண்றாங்க, டோரை வந்து தட்டுறாங்க. मैंने पूछा कौन है. ஸோ நான் வந்து அவங்க கிட்ட கேட்டேன். பூச்சா மீன்ஸ் ஐ ஆஸ்க் देम who is that. ஜவாப் ஆயா. ஜவாப் அப்படின்னா ஐ காட் தி ஆன்சர் தட் दरवाजा खोलो, प्लीज ओपन द डोर. दरवाजा खोलोना ओपन द डोर. तुमसे बात करनी है, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், கதவை திறங்கன்னு யாரோ சொன்ன சத்தம் கேட்டுச்சு. मैंने दरवाजा खोला, so I opened the door. तो अचानक 5-6 लोग, so सडना பாத்தீங்கன்னா 5-6 लोग அப்படின்னா people வந்துட்டு अंदर घुसे उள்ள வந்தாங்க. और मुझे पीटना शुरू कर दिया and you know they started beating me. पीटना அப்படின்னா என்ன போட்டு எல்லாரும் சேர்ந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. मैंने पूछा क्यों पीट रहे हैं, तो उन्होंने कोई जवाब नहीं दिया. so मैंने पूछा, I asked them, ஏன் என்ன இப்படி அடிக்கிறீங்க, क्यों पीट रहे हैं. பட் தே டிடன்ட் கிவ் மீ எனி ஆன்சர். கோई ஜவாப், ஒரு ஆன்சரும் எனக்கு அவங்க கொடுக்கல. सारे ऑफिस की லைட்டை பந்து கருதி. ஸோ சாரே ஆஃபீஸ், நான் இருந்த ஆஃபீஸோடைய எல்லா லைட்ஸையும் டியூப் லைட்ஸையும் வந்துட்டு அவங்க வந்து பந்து கருதி. दे स्विच ऑफ ऑल द ट्यूब लाइट्स. इससे पहले कि मैं कुछ समझ पाता, मेरे सिर पर किसी भारी चीज से कई बार मारा, जिससे मेरा सिर फट गया. ஸோ इससे पहले की, ஸோ நான் அவங்க கிட்ட இதை பத்தி கேட்கறதுக்குள்ளாரியே மே குச் சமஜ் பார்த்தா, ஸோ ஐ கேம் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் சம்மன் ஹிட் மீ ஆன் மை ஹெட். மேரே சிர் பர் கிசி பாரி சீஸ், ஏதோ ஒரு ஹெவியான பொருளை வச்சு யாரோ என்னோட தலையில அடிச்சுட்டாங்க. ஜிஸ்ஸே மே சிர் ஃபட் கயா, ஸோ என் தலையில பயங்கரமா அடிபட்டு நான் கீழே விழுந்துட்டேன். मैं लगातार चिल्लाता रहा, so I started screaming. चिल्लाता அப்படின்னா I started screaming. उसके बाद मैं बेहोश हो गया. ஸோ उसके बाद அதுக்கப்புறம் என் தலையில அடிச்சதுக்கு அப்புறம் நான் மயக்கமா ஆயிட்டேன். बेहोश அப்படின்னா I got fainted. और मुझे कुछ भी पता न चला. then I don't know what happened there. अगले दिन அப்படின்னா next day. जब मुझे होश आया, எப்ப எனக்கு வந்து மயக்கம் தெளிஞ்சுதோ அப்ப நான் மே சிம்லா की इंदिरा गांधी
मेडिकल காலேஜ் के अस्पताल में दाखिल था. ஸோ நான் வந்து ஷிம்லால இருக்கக்கூடிய இந்திரா காந்தி மெடிக்கல் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருந்ததா எனக்கு தெரிஞ்சது. ஸோ நைட் ஃபுல்லா என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. சிர் மே பயங்கர் தர்து ஹோ ரஹா தா. சிர் அப்படின்னா ஹெட், தலையில பயங்கரமா, தர்த் அப்படின்னா பெயின், வலி ஏற்பட்டுட்டு இருந்துச்சு. உன் தினோ மேரா 17 साल का बेटा मेरे साथ ही रहता था. ஸோ அந்த நாட்கள் வந்து என் கூடவே என்னோட 17 வயசு மகன், என்னோட பையன் வந்து என் கூடவே தான் मेरे साथ ही रहता था இருந்தா. उसी से पता चला कि मेरे चिल्लाने की आवाज सुनकर लड़का और ऑफिस के दूसरे लोग जो नजदीक ही रहते थे दरवाजों के शीशे तोड़कर अंदर आए और मुझे अस्पताल पहुंचाया. ஸோ उसी से पता चला. ஸோ அந்த 17-year-old பாய் கிட்ட இருந்து தான் வந்து எனக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரிய வந்துச்சு. மேரே சில்லானே கி ஆவாஸ் சுன்கர், நான் சத்தம் போட்ட அந்த கத்துனே இல்லையா, அந்த சத்தம் கேட்டுட்டு அந்த பையனும் லடுக்கா அவர் ஆஃபீஸ்கே தூசரே லோக், அந்த ஆஃபீஸ்ல இருந்து மற்ற மக்கள், தூசரே லோக்னா அதர் பீப்புள், அவங்க வந்து நஸ்தீக் ஹீ ரஹ்தே, நஸ்தீக் அப்படின்னா கண்ணு கெட்டுற தூரத்துல தான் அவங்க இருந்திருக்காங்க. ஸோ அதனால அவங்க எல்லாம் வந்து என்ன பண்ணாங்க, தர்வாசே கே ஷீஷே, ஷீஷே அப்படின்னா அந்த டோரோட கண்ணாடி, ஷீஷேனா கண்ணாடியை உடைச்சிட்டு अंदर आए, they came inside और मुझे अस्पताल पहुंचाया. ஸோ அவங்க தான் என்னை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் சேர்த்திருக்காங்க. மேரே சிர் பர் கை டாங்கே லகே தே. ஸோ என்னோட தலையில வந்துட்டு மேரே சிர் பர் கை டாங்கே, நிறைய வந்து ஸ்டிச்சஸ் வந்து போட்டிருந்தாங்க. उसकी वजह से आज भी मेरी एक आंख से दिखाई नहीं देता. ஸோ இந்த இன்சிடென்ட் நடந்ததுனால उसकी वजह से आज भी, இன்னைக்கு கூட எனக்கு வந்து ஒரு கண்ணு வந்து தெரியாமலே போயிடுச்சு. ஏக் ஆங்க் அப்படின்னா ஐஸ், சே திகாயி நஹி தேத்தா, எனக்கு ஒரு கண்ணுல பார்வை வந்து தெரியறது இல்ல. ஓகே அப்படின்னு அவர் சொல்றாரு. सरकार ने मुझे जान पर खेल कर डाक की चीजें बचाने के लिए बेस्ट पोस्टमैन का इनाम दिया. ஸோ சர்க்கார், கவர்மெண்ட் வந்துட்டு முஜே, எனக்கு வந்து என்னோட உயிரை பணையம் வச்சு நான் வந்து அந்த போஸ்ட் ஆஃபீஸ்ல இருந்த பொருட்கள் எல்லாம் காப்பாத்தினதுனால எனக்கு பெஸ்ட் போஸ்ட்மேன், ஓகே அப்படிங்கிற அவார்டையும் வந்து கொடுத்தாங்க. இனாம் தியா, ஸோ தே அவார்டட் மீ. யஹ் இனாம், ஸோ இந்த இனாம் வந்துட்டு எந்த இயர்ல அவருக்கு கிடைச்சதுன்னா 2004ல வந்துட்டு கிடைச்சது. 2000 மே மிலா. இஸ் இனாம் மே, ஸோ இந்த இனாம்ல வந்துட்டு 500 rupees வந்து அவருக்கு இனாமா கொடுத்திருந்தாங்க. ருப்பையே அவர் பிரஸ்தித் பத்ர தியா ஜாத்தா தா. ஸோ அதுக்கான அந்த சர்டிஃபிகேஷனும் அவங்களுக்கு கொடுத்திருந்தாரு. மே और मेरा परिवार बहुत खुश हुए. ஸோ நானும் என்னுடைய பரிவார், பரிவார் அப்படின்னா ஃபேமிலி வந்துட்டு இது வந்து எங்களுக்கு ஒரு நிறையவே ஒரு சந்தோஷத்தை கொடுத்த ஒரு தருணம். आज भी मैं गर्व से कहता हूँ मैं बेस्ट पोस्टमैन हूँ. ஸோ आज भी, ஈவன் டுடே, கர்வ் அப்படின்னா நான் வந்து பெருமையா நான் என்ன நானே சொல்லிக்குவேன், தட் ஐ ஆம் த பெஸ்ட் போஸ்ட்மேன், மே பெஸ்ட் போஸ்ட்மேன் ஹூ. ஸோ அப்படின்னு அவர் அந்த ரைட்டர் கிட்ட சொல்லி முடிக்கிறாரு. See Kunwar Singh, how famous he was because he carried out his duties 100% satisfaction, isn't it? So this is given to us by the author Pratima Sharma ji. Okay, so hope you understood this lesson very well. With this we have come to the end of this lesson. See you soon at the next lesson. If you have any queries, please mail me at vijiswebacademy@gmail.com or you can WhatsApp to this number. Thank you for watching.